இந்த ஆஃப் ஸ்பின். அந்த ரெண்டு விரலுக்கு நடுவுல இங்க இருந்து நம்ம வந்து தலைக்கு மேல இருந்து ரிலீஸ் பண்ணா அது வந்து உள்ள போகும் சார். பால் வந்து உள்ள போகும். அவர் வெளில போகும்னு நினைச்சு அதுக்கு ஆடினாரு. எங்க மிடில் ஸ்டம்ப்ல பிட்ச் பண்ணி லெக் ஸ்டம்ப் பக்கமா. ஆமா பண்ணா இட் வில் கோ இன்சைட். ஆமா அதான் ஃபார்மேட் அது. ஆமா அத bowling ஆக்ஷன் கொஞ்சம் பண்ணி காமிங்களா? வாவ் சூப்பர் சார். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போய் மிடில் ஸ்டெப்ல வந்து இதே டெக்னிக் தானே? ஆமா பேசாம உங்க கூட இருந்தா நாங்களே இப்ப கத்துக்கலாம் போல இருக்கு. ரொம்ப ஈஸியா இல்ல, ரொம்ப சர்வசாதாரணமா போட்டு அடிச்சு தூக்கிட்டீங்க இதை. ஆமா சார். இந்த டெக்னிக் தான் இப்போ நான் புதுசா கத்துட்டு இருக்கேன். இது வந்து இப்ப ஜெனரலா வந்து சில டெக்னிக் வந்து ரகசியமா வச்சுப்பாங்க. நீங்க எல்லாருக்குமே கத்து கொடுப்பீங்க போல இருக்கு. இவ்வளவு அழகா இப்ப டிவிக்கு முன்னாடி காமிச்சிட்டீங்க. இப்ப நிறைய பேர் உங்களை பார்த்து கத்துப்பாங்க நினைக்கிறேன். கத்து கொடுக்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். ஏன்னா நிறைய பேர் எங்க டீம்ல சைட்ல எல்லாம் நிறைய பேர் கத்து கொடுத்துருக்கேன். ஆனா அது கத்துக்கிட்டு அது போடுறது பிராக்டிஸ் பண்றது தான் சார். சிஎஸ்கே அகேன்ஸ்டா சில மேட்சஸ்ல நல்லா போலிங் போட்டிருக்கேன் சார். ஸோ அதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸ்னு ஒரு டீம் இருக்கு, அவங்க அகேன்ஸ்டும் நல்லா போலிங் போட்டிருக்கேன். ஸோ அந்த மேட்சஸ்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப இஷ்டம் சார். இப்போ நீங்கள் விக்கெட்லாம் எடுக்கிறீங்க இல்லையா? அந்த விக்கெட் எடுத்த உடனே ஒரு பயங்கர ஒரு எமோஷன்லாம் இருக்கும். அதெல்லாம் நான் டிவியில் பார்க்கும்போது பார்க்குறது ஊன் வாங்க அப்படின்னு வாங்க. நீங்கள் ரொம்ப ஒரு லோ ப்ரொஃபைலில் இருக்கீங்க. அது ஆமாம் சார். அது என்ன ரீசன்னா சார், இப்போ நான் வந்து ஒரு ப்ராசஸில் ஃபோக்கஸ் பண்ணுவேன் சார். இப்போ விக்கெட் எடுத்துட்டேன்னா அடுத்த வர பேட்ஸ்மேனோட என்ன ப்ராசஸ், அது கரெக்டான டைமில் நான் யோசிக்க ஆரம்பிச்சாதான் என்னால் அடுத்த பால் போட முடியும். நான் எமோஷன்ஸோட கேரி ஓவர் ஆயிட்டேன்னு வைங்களேன். அந்த தாட் ப்ராசஸ்னால அந்த மசில் மெமரி எல்லாம் கிக்கின் ஆகாது சார். அது அடுத்தது என்னன்றதுக்கு போக முடியாது சார். அதுலயே இதாயிடுவேன் சார். வருண் சக்கரவர்த்தி எதை பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆவீங்க சார்? ரொம்ப இமோஷனல் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப் லேட்டா இருக்குதான் என் மைண்ட்ல இருக்கு. பையனை ரொம்ப நாள் பார்க்க முடியாம இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா வளர்ற வயசு, இப்போதான் தவழ்றான், டப்புன்னு அப்பா அம்மா அதெல்லாம் சொல்றான். ஸோ அது கேட்கறதுக்கு நான் இல்லாதது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லை இப்போதான் கிரிக்கெட் மேட்ச்ல எல்லாம் ஃபேமிலியோட போறாங்களா? அது மாதிரி போக முடியாதா? அது போகலாம் சார். ஆனா எல்லா டூருக்கும் போறது ரொம்ப ஸ்ட்ரென்யூஸ் ஆயிடும் சார். கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ஹெக்டிக்கா இருக்கும். ஆமா, ஐபிஎல்ல ஏன்னா சார் எவ்ரி 3 days டிராவல் இருக்கும் ஃப்ரம் ஒன் சிட்டி டு another சிட்டி. ஸோ கை குழந்தைய வச்சுக்கிட்டு போறது கொஞ்சம் கஷ்டம் தான் சார். இன்னைக்கு நாங்கள் இன்டர்வியூக்கு வரும்போதே திடீர்னு பார்த்தா மழை பெஞ்சுது. இந்த மழை வந்தோடனே எனக்கு டக்கு ஞாபகம் வருது. இப்போ ரீசெண்டாக எல்லாருக்கும் இந்த மாதிரி கிரிக்கெட் லவர்ஸ், நான் வந்து கிரிக்கெட் பயங்கர வெறியன் நான். எங்களுக்கெல்லாம் மன டக்கு ஞாபகம் வருது என்ன, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வந்து இந்த மழை எல்லாம் வந்து அடிச்சதுக்கு ஃபர்ஸ்ட் டே இல்லாமல் செகண்ட் இந்த மழை வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூடி வச்சிருக்காங்க சார். ஆமா சார். அது என்ன, வாட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் தட்? இப்போ நீங்க ஐபிஎல் பார்த்தீங்கன்னாலும் ஒரு நாள் ஃபுல்லா மழைனால வாஷ் அவுட் ஆயிடுச்சு. ஸோ ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடுவாங்க சார். ஸோ தண்ணி வந்து பிச்சுக்குள்ள இறங்காம பார்ப்பாங்க. அப்புறம் அவுட் ஃபீல்டும் வெட் ஆகக்கூடாதுன்னு பார்ப்பாங்க சார். இன்கேஸ் தண்ணி பட்டுருச்சு, தண்ணி வந்து பிச்சில் போயிடுச்சு, விளாடுற பிச்சில் போயிடுச்சுன்னா பேட்டிங் ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார். ஏன்னா பிச் வந்து ரொம்ப டேம்பா இருக்கும், சொதன்னு ஆயிடும். ஸோ பால் வந்து நினைக்கிற ஸ்பீட்ல பேட்டுக்கு போகாது. ஸோ ரொம்ப லோ ஸ்கோரிங் மேட்சா ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வந்து போலிங் டீமுக்கு அது ஒரு அட்வான்டேஜ். ஆனா போலிங் டீமுக்கு இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, ஓடி வந்து போடும்போது கால் வழுக்கெல்லாம் சான்ஸ் இருக்கு.